வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இணைய வழி கூட்டுதவத்தில் குருமகான் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துள்ள ஞான களஞ்சிய பாடல்கள், விளக்க உரைகள் பார்க்கிறோம். ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அன்பு பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களால சிந்தனை அடைக்க முடியல. இன்னைக்கு ஒரு அற்புதமான பாடல் தான் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாடலுமே ஒரு முத்துதான். பொது ஆட்சி எவ்வளவு நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. உலகம் எங்கும் ஓர் ஆட்சி, ஓர் உலக ஆட்சி, அது பொது ஆட்சியா இருக்கணும். அது பொது ஆட்சியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் உலக நாடுகள் எவ்வளவு துண்டு துண்டா அந்த எல்லை கோடுகளோட எப்படி இருக்கு, பிரிஞ்சு 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 இருக்கு பாருங்க இல்லையா. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவேன். என்னோட ப்ரொமோ வீடியோல கூட நான் அதை பத்தி தான் சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு நம்ம கிளம்பணும்னா அவ்வளவு கஷ்டம். பாஸ்போர்ட், விசா, அத்தனை செக்கிங். அந்த விசா கிடைக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு, பாஸ்போர்ட் த்ரூ ஆகிறதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ். இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அது மாதிரியே நம்ம அந்த பிளைட் ஏறத்துக்கு போகணும்னா அவ்வளவு செக்கிங் நடக்குது. இந்த நிலை மாறுமா? எப்ப வரும்? ஓர் உலக ஆட்சியா, இந்த எல்லை கோடுகளே இல்லாம, எந்த நாட்டுக்கு நடுவுல எல்லை கோடே இருக்கக்கூடாது. எங்க இருந்து வேணாலும், எந்த ஊர்ல இருந்து வேணாலும், எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் நம்ம சுலபமா போகக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் அது. இந்த மாற்றம் வரும் பொழுது இந்த புது ஆட்சி, இந்த நிலைமை அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நடக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு மன அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அப்படி இருக்கும். இது சாத்தியமா? குருவோட கனவு பாருங்க. அவ்வளவு உலக சமாதான பாடல்கள்ல 200 பாடல்களும் அவர் எழுதின முதல் புத்தகமே உலக சமாதான புத்தகம் தானா. சுவாமிஜி கிட்டத்தட்ட 90 புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல எழுதின முதல் புத்தகம் வந்து உலக சமாதான புத்தகம். கடைசியா எழுதினது பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம், அவரா கைப்பட எழுதினது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்ல இருந்து நிறைய புத்தகங்கள் போட்டுட்டு வராங்க நம்ம உலக சமுதாய சேவா சங்கம். இந்த 200 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. இந்த உலக சமாதானம் வரணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கறத ஐநா வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அருமையான பாடல். நான் இது வந்து அந்த பாடலை ஷேர் பண்றேன் கொஞ்சம். பொது ஆட்சி அப்படிங்கிற தலைப்பு. 1955ஆம் ஆண்டு எழுதியிருக்காங்க. எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கு எல்லாம் இவ்வுலகம் சொந்தம் என்ற உண்மை ஏற்று தங்கத்தின் மதிப்பு, தனி மனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி அங்கங்கும் தொழில் சமையல் பொதுவாய் செய்து ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கு ஏற்ற எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்லமில்லா உலக பொது ஆட்சி காண்போம். என்ன ஒரு கனவு பாருங்க. இந்த பேதமை எல்லாம் போகணும், இந்த வித்தியாசம் எல்லாம் போகணும். போகும்போதுதான் அந்த உலக பொது ஆட்சி, நம்ம அவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க முடியும். உலகுல எந்த பாகத்துக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் மனிதன் பிறந்தாலும் சரி, அவனுக்கு இந்த உலகம் பூரா சொந்தம்தான் அப்படிங்கிற உண்மை வந்து என்னைக்கு புரிய வரும் இல்லையா? அது இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, சமீபத்துல நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராபி. சாம்பியன்ஸ் டிராபி கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியா வந்து அந்த டைட்டில் ஜெயிச்சாங்க. கிரிக்கெட் கிரிக்கெட் போட்டி சாம்பியன்ஸ் டிராபி ரீசெண்டா முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா 2 நாடுகள் ஏற்று நடத்துறாங்க. மன்னிக்கணும், பாகிஸ்தான் ஏற்று நடத்துறாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து பாதுகாப்பு இல்ல
அப்படிங்கிற காரணத்தினால. அதனால இந்தியா விளையாடக்கூடிய விளையாட்டு எல்லாமே வந்து சவுதி அரேபியாலயும் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கல்ஃப் கண்ட்ரில இந்தியா ஆடின எல்லா விளையாட்டுமே அந்த ஊர்ல தான் நடந்தது. அதான் சவுதியில நடந்தது. இந்த நிலை மற்ற நாடுகள்லாம் போய் விளையாடிட்டு வராங்க பாகிஸ்தான்ல. இந்தியாவெல்லாம் போக முடியல. ஏன்னா ஏற்கனவே நடந்த கசப்பான அனுபவங்கள் நிறைய அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதுக்குள்ள போகல இப்போ. இந்த பேதைமை, ஒரு ஃப்ரீடம் இல்ல, ஒரு ஃப்ரீனஸ் இல்ல. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. இன்னும் இந்த உக்ரைன் நாடு போர் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு போறது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அத்தனை பல நாடுகள்ல வந்து பாதுகாப்பு கருதி நம்ம வந்து போக முடிய மாட்டேங்குது. இன்னும் சைலண்டா நிறைய வந்து போர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய நம்ம அண்டை நாடு ஸ்ரீலங்கா நாடு, அவங்கதான் ஏத்து நமக்கு இந்த நார்வே வகுப்பு நடத்துறாங்க. சோ அங்கேயும் வந்து எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த மக்கள் அந்த தனி சுதந்திரம், அவர்களுடைய அந்த அமைதி, நிறைவு அது கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எல்லாம் ஏன் வேணும்? அந்த மனிதனுடைய மதிப்பை மனிதன் உணராது இருக்கிறதுதான் காரணம். மனிதன்கிறவன் அவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஒரு ஜீவிதம். இந்த இறைவன் படைப்பிலேயே உயர்ந்த ஒரு ஜீவிதம் வந்து மனிதன் தான். அதை வந்து உணரல. மனிதனோட கதை நமக்கு தெரியும். இறை சுத்தவெளியிலிருந்து அங்கேருந்து வந்து ஒரு 6வது அறிவு மனிதனாக உயர்ந்த இந்த இது வந்து நமக்கு தெரியும். சரி, பிறந்தாச்சு, நம்ம பிறந்தாச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் இருக்கு. அடிப்படை தேவை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? பிறந்ததுனால வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எந்த ஊர் போனாலும் இந்த அடிப்படை தேவைகள் நமக்கு இருக்கு. இயற்கை தேவைகள் நமக்கு இருக்கு. பசி தாகத்தின் காரணத்தினால் எழும் தேவைகள் இருக்கு. இதுல பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நம்ம நம்ம உடலுக்குள்ள சுழன்று ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துற இந்த பூமி, அது காரணத்துல உயிர் துகள்கள்லாம் நமக்கு வெளியேறிக்கிட்டே தான் இருக்கு. தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியனை சுத்தி வருதுன்னா நமக்கு தெரியும். சோ அந்த தற்சூழலின் காரணமாக என்ன ஆகும்? அந்த விளக்கு மாற்றல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உடல்ல இருந்து உயிர் துகள்கள் வெளியேறுது. அதனால நமக்கு பசி, தாகம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுறதுங்கிறது நமக்கு இது முதல் தேவை, இயற்கை தேவை. அப்புறம் வெப்ப தட்ப ஏற்ற தாழ்வுகளால் விளையும் துன்பங்களை போக்க எழும் தேவைகள் நமக்கு இருக்கு. தட்பவெப்ப காரணத்தினால் வர ரசாயன மாற்றங்கள், அதனால உயிர் துகள்கள் வெளியேறுது. அதனால நமக்கு நம்ம அந்த அந்த உயிர் துன்பத்தை நம்ம போக்கிக்கிறதுக்கு நமக்கு தேவைகள் இருக்கு. இயற்கை தேவை 2வது தேவை. 3வது உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகம் காரணமாக ஏற்படும் தேவைகள். உடல் இயக்கம் நடைபெறுவதனால அப்போதைக்கு அப்போது உடல் இருந்து மலம், மூத்திரம், வித்து போன்ற கழிவுப் பொருட்கள்லாம் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அவை வெளியேறவும் வேணும். அதனோட தேக்கம் தான் நமக்கு பிரச்சனை வரும் நமக்கு தெரியும். காயக்கல்பத்திலே பார்த்துட்டோம். சோ அதுவும் உடல் துன்பமாக உணரப்படும். அந்த கழிவு வெளியேறலைன்னா இந்த துன்பத்தின் போக்கிக் கொள்ள நமக்கு சில வசதிகள்லாம் தேவைப்படுது. பருவ வயது வந்தோடனே அந்த மிகுதியான அந்த விந்து நாளம் கழியப்பட வேண்டி அந்த கழியப்படுகின்றது. அது தக்க வயதுல காலாரோட நம்ம திருமணம் இந்த அமைப்பு அந்த முறைப்படுத்தப்பட்ட இல்லறம் மூலம் தான் அதை நடத்த முடியும். இதெல்லாம் நமக்கு இப்ப கணவன் மனைவி உறவு இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ், அதாவது இயற்கை தேவைகள். இந்த இயற்கை தேவைகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எங்க போனாலும் அது நமக்கு தேவைதான் அது. அப்ப இதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? இந்த இயற்கை தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கணும். இதுக்கு மேல நமக்கு என்ன தேவை இருக்கு இல்லையா? அப்ப அதான் சொல்றாங்க, எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கெல்லாம் இவ்வுலகம் சொந்தம் என்ற உண்மை ஏற்று தங்கத்தின் மதிப்பு, அது தங்கம்லாம் எதுக்கு நமக்கு? தங்கம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. தங்கம்ங்கிறது ஒரு அணிகலன். அது ஏன் அது தங்கம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. எல்லாராலையும் அதை சொந்தம் கொண்டாட முடியல. எல்லாராலையும் அது வாங்க முடியல. இன்னைக்கு தங்கத்தோட நேர்த்திக்கு தங்கத்தோட ரேட் வந்து இந்திய இந்திய ரூபாய் படி ரூபாய் 8967 கிட்ட போக முடியல. இது புதுசா இப்ப வாங்கணும்னா லட்சக்கணக்கில் ஆகும். அவ்வளவு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பிளாட்டினம்ங்கிறாங்க. இதெல்லாம் இது இப்ப எல்லாராலையும் நினைச்சு வாங்க முடியுதா? எத்தனையோ பேர் வந்து அதாவது அந்த பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களால அதை வாங்க முடியாது. அதை பார்க்கத்தான் முடியும். அதை வாங்க முடியாது இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அது நிறைய வச்சிருக்கிறவங்க
அதை பத்திரப்படுத்த வேண்டியிருக்கு. எத்தனை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. அப்போ என்ன ஆகும்? இப்ப மனிதன் வந்து இப்ப வறுமையற்று வாழணும். அந்த பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் வந்து எவ்வளவு நாள் வாழப் போறான்? அவனுக்கு எத்தனை பொருட்கள் வேணும்? என்னென்ன பொருட்கள் தேவை? அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கவே முடியறதில்ல. ஏன்னா ஆசைகள் அவனுக்கு அளவில்லாம ஆசைகள் விரிந்து கொண்டே போகுது. அப்ப இந்த நிலையில என்ன பண்றான்? அந்த இடத்துல சொத்துரிமை பிரச்சனையும் வருது. சொத்துரிமை பிரச்சனைங்கிறதுனால என்ன ஆகும்? சொத்துக்களை என்ன பண்ணுவோம்? அது வந்து முறையற்ற முறையில் அந்த பணம் சம்பாதிக்கிறது. தங்கமாக சேர்த்து வைத்துக் கொள்வது. அப்புறம் நான் இடம், நிலம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது. இதெல்லாம் முறையற்ற வழியிலயும் நிறைய ஒரு பக்கம் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இல்லாதவங்களோட நிலை இருந்துகிட்டே இருக்கு. So இது மாதிரி இருக்கு. இப்ப மனிதன் வறுமையற்று வாழணும்னா அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய உடல் அறிவு சக்திகள் வீணாக செலவழியக் கூடாது. எளிய வழியில வாழ்க்கைக்கு மிக தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யணும். அது அது என் பேசிக் என்ன வேணுமோ அதனுடைய வாழ்க்கை, அந்த எளிமையான வாழ்க்கை முறைக்கு. அதனால சாமிஜியோட திருமண முறை பாருங்க. நம்ம வேதாத்திரி திருமண முறை எளிமையான திருமண முறை. வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எளிமையான, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எளிமையாக வாழ்ந்தவர்கள். அவ்வளவு எளிமையே வடிவானவர்கள். அந்த அடிப்படை தேவையோட ஒட்டி மட்டும் இந்த வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது. அதுதான். இப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வீணாகாது அதை பாதுகாக்கவும் வேணும். பத்திரப்படுத்துறோம். பத்திரப்படுத்தி இப்ப நிறைய சொத்து சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நகை நட்டு சேர்த்துட்டாங்க, சொத்து சேர்த்துட்டாங்க, பணம் சேர்த்துட்டாங்க, பொருட்கள் சேர்த்துட்டாங்க, ஆபரணங்கள் சேர்த்துட்டாங்கன்னா அதை பத்திரப்படுத்தணும். மடியில கனம் ஏற ஏற பயம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அத வந்து லாக்கர்ல வைக்கணும். லாக்கர்ல முறையான முறையில சம்பாதிச்சாங்கன்னா தைரியமா கொண்டு லாக்கர்ல வைப்பாங்க. முறையற்ற முறையில இருக்கும் பொழுது அத வந்து வேற விதமா பத்திரப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆள் போட வேண்டியிருக்கு. செக்யூரிட்டி போட வேண்டியிருக்கு. அது அவரு பத்திரமா அவர் நேர்மையானவரான்னு பார்க்க வேண்டியிருக்கு. எத்தன ஒண்ணு பயம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் வந்து அப்போ இந்த பேசிக் நீடோட போகும்போது, அதாவது நமக்கு எது தேவையோ அந்த தேவையான பொருட்களை அந்த உற்பத்தி செய்யறத வந்து எளிமையான முறையில் உற்பத்தி செய்து அந்த பொருட்களை வீணாகாது பாதுகாத்தி பாதுகாத்து பயன்படுத்தி வாழும் பொழுது இதுதான் பொருளாதார தத்துவம் சொல்லி சாமிஜி சொல்றாங்க. இப்ப மனிதனின் வாழ்க்கைக்கு எந்தவித பயனும் தராத மனித இன அறிவு உடல் சக்திகளை பெரும் அளவில் வீணாக்குகிற தங்கம் என்ற உலோகத்திற்கு இன்று இருக்கும் மதிப்பை எடுத்து விடுவது மிக மிக நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த தங்க சுரங்கத்துல உள்ளவ அவ்வளவு டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அதை எடுக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. தங்க சுரங்கத்தில இருந்து தங்கத்தை எடுக்கிறது அத்தனை ஈஸி இல்ல. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கழுத்துல காதுல எல்லாம் மாட்டிக்கிறோம். ஆனா அந்த தங்கத்தை மீட்டு எடுத்துன்னு வர்றது அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போய் டிராவல் பண்ணி அங்க அத அத தோண்டி தங்கத்தை எடுத்து அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தி அவ்வளவு தொழிலாளர்களோட உழைப்பு, இத்தனை மனிதர்களோட உழைப்பை போட்டுதான் ஒரு இது வருது. சோ இதுல வந்து அறிவையும் திறனையும் வீணடிப்பதற்கு பதிலாக எதுக்கு தேவையோ அதுல வந்து நம்ம அந்த அறிவாற்றலை செலவு பண்ணலாமே அப்படிங்கிறாங்க சாமிஜி. ஏன்னா உலக சமாதானத்துக்கு எது உதவி பண்ணும்? தங்கத்தை மீட்பதிலா? இப்ப சப்ஜெக்ட் இது மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம போக போறோம். அப்போ உலக சமாதான திட்டத்தின் கீழ் உள்ள குடிமக்கள் இது எந்த அளவிலும் வைத்திருக்க உபயோகிக்க கூடாதுங்கிற சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இது. அடுத்தது உலக மக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமக்காக பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த குறுகிய நோக்கத்திலேயே இருக்காங்க. பாருங்க, தான் வாழணும், தான் தனது, என்னோடது, எனக்கு எனக்கு அடுத்தது என்னுடைய சந்ததியினருக்கு. சரி, நான் என்ன வச்சுட்டு போறேன்? இந்த மனவளக்கொலை வந்த பிறகுதான் நான் வந்து நான் வாழும் வாழ்க்கையோட அர்த்தமே நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஆனா அது இல்லாத அந்த விழிப்புணர்வு இல்லாத நிலையிலே மனிதர்களுக்கு அந்த முழுமையான அந்த எதுக்காக நம்ம வாழ்கிறோம்ங்கிற அந்த நோக்கமே புரிவது கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், இன்னும் 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். இதுலயேதான் வந்து மனிதர்கள் அப்ப அதுதான் பணம் வந்து ஒரு சாரார்ட்ட மட்டுமே சேருது. பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அடித்தட்டு மக்கள் அந்த நிலையிலேயே இருக்காங்க.
இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்களோட தெரிஞ்ச ஒரு ஃபேமிலில டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. இந்த வருஷத்தோட படிக்க முடியுது. அவங்க இந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வர வரைக்கும் செலவு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,50,00,000 செலவு பண்ணிருக்காங்க முடிச்சு வரதுக்கு. 7 வருஷம் 7,5 வருஷம் படிப்பு. இந்த 7,5 வருஷம் படிப்புக்கு 1,50,00,000 செலவு பண்ணிருக்காங்க. அந்த 1,50,00,000 வந்து அவங்க வந்து அதாவது ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வரவங்களுக்கு அவ்வளவு செலவு ஆறது கிடையாது. ஆனா எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா மார்க் அடிப்படையில தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்ப இத்தனை செலவு, இவ்வளவு பெரிய செலவு பண்ணி படிக்க வச்சு, அதுதான் என்ன ஆகுது பின்னாடி? டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய சார்ஜ் பண்றது காரணம் அவங்க முன்னாடி போட்ட முதல எடுக்கிறதுக்காக தான். இது எல்லாமே வந்து ஒரு கசப்பான ஒரு உண்மையாதான் இருக்கு. இந்த நாட்டு நடப்பு நாம் பார்க்கும் பொழுது ஒரு கசப்பான உண்மையா இருக்கு. சோ இத்தனை அப்ப இவ்வளவு செலவு பண்ணி இதுல கொண்டு போய் போடுற யாரு எதுக்கு பண்ணாங்க? என் பையனுக்குடா அவங்க வீட்லயே 2 பையன், ஒருத்தர் கொண்டு போய் இன்னொரு பையன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடுது. அவரும் டாக்டருக்கு படிக்கிறாரு. படிக்கணும் கொஞ்சம் கோல்டா இருக்கு. அடுத்த பையன் வந்து அவரும் டாக்டர் படிக்கிறாரு, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாரு. சோ அவருக்கு வந்து அவ்வளவு செலவாகல. ஆனா அவங்க வந்து ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பையன். அதுக்கு செலவு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த செலவழித்த பணம் அத வந்து இன்னும் உலக சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தாங்கன்னா, அப்போ வந்து இது அவ்வளவு பணம் அவங்களுக்கும் எங்க இருந்து வந்திருக்கும் இல்லையா? எப்படி வந்திருக்கும்? சோ முறையா அவங்களோடது பெற்றோர் வழியா வந்த சொத்து எல்லாம் கிடையாது. சோ அவங்களுக்கு அந்த பணம் எப்படி வந்திருக்கும்? சோ பணம் வந்த வழி, அதனால ஏற்பட்ட சமுதாய பதிவு, அதுக்கப்புறம் அத வந்து தன் மகனுக்கு, தன்னோட பிள்ளைக்கே செலவு பண்ணணும். வேற யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. நேச்சுரல் தானே. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த உலக சமாதானத்துக்கு நமக்கு தடையா இது போன்ற விஷயங்கள். இது வந்து ஒரு விஷயம் தான். அது ஒரு ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இது போன்ற பல விஷயங்கள் உலக சமாதானத்துக்கு தடையா இருக்கு. அப்ப தன் மக்கள் அப்படியே இந்த குறுகிய அப்ப என்ன ஆகும்? அது அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும். அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் போது இன்னும் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படி போகலாம்? அதுலயே தான் அப்ப மனம் வந்து குறுகி போறது. சோ மற்றவர்கள் சிரமப்படுறவங்க, மத்த உலக சமுதாயத்தை பார்க்கிறது, அந்த பார்வையெல்லாம் இருக்காது. தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு வந்து என்ன வசதி குடுக்க போறோம்? இப்படியேதான் போகும். இந்த குறுகிய நோக்கத்திலும் இது என்ன ஆகும்? ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் முடங்கி தேக்கி போகுது. அவங்கள இந்த படிக்க வச்சது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. வீடெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? இது குறுகிய நோக்கத்திலேயே தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப? சொத்து சேர்ப்பதிலும், அளவு முறை தெரியாத அனுபவிப்பதிலும் ஈடுபடுறாங்க. இதனால் சமுதாயத்துல துன்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர குறையாது. எப்படின்னா சமுதாய பதிவாது. ஃபுல்லா சமுதாய பதிவாயிடுது. சமுதாய பதிவாகி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் சமுதாய பதிவாகும். இயற்கை சீற்றங்கள் நடக்கும். நம்ம இப்ப வாழ்த்தும் போது கூட சொல்லுவோம் இல்லையா? இயற்கை சீற்றங்கள் வராது இருக்க நம்ம வாழ்த்தணும்ட்டு. சோ இதெல்லாம் வந்து பாதிப்பை கொடுக்கும். அதனால தனி மனிதன் உடைமை, உரிமையை படிப்படியாக திட்டமிட்டு ஒழித்து விட வேண்டும். எப்படி சொல்லுங்க அந்த வார்த்தை பாருங்க. தனி மனிதன் உடைமை, உரிமையை படிப்படியாக திட்டமிட்டு ஒழித்து விட வேண்டும் என்று சாமிஜி வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த வலியுறுத்தி சொல்லப்படுகிறது சொல்லி இந்த புத்தகத்துல உலக சமாதானம் பாடல் புத்தகத்துல வருது. மனிதன் அறிவாற்றலும் செயல்திறமையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் போறோம். கண்டிப்பா அது அறிவாட்சி தரம் மனிதோட அறிவாற்றல் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர வர ரொம்ப அந்த அறிவோட அந்த தீர்க்கமான அந்த இதோட தான் இருப்பாங்க. இத்துடன் மனிதர்கள் ஆங்காங்கே எந்தெந்த காலத்திலோ எந்தெந்த காரணங்களாலும் அறியாமையினால ஏற்பட்ட வழக்க பழக்கங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவற்றில் பல வாழ்வில் தனி மனிதனுக்கும் சமுதாய நன்மைக்கும் முரணாக இருக்கின்றன. அறிவாற்றல் வளர்ந்தாலும் அதை நேர்முறையில செலவு பண்ணல. இப்ப இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு விடிய காலையில ஸ்மிதா வில்லியம்ஸ் அண்ட் என்னோட ஆஸ்ட்ரோனட் அவங்க 2 பேருமே வந்து திரும்பி இருக்காங்க. பூமிக்கு திரும்பி இருக்காங்க. சோ அவங்க வந்து சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்றாங்க. அது வந்து நன்மை அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியை காட்டுற அசுரத்தனமான அந்த விஞ்ஞான வளர்ச்சி காட்டுற விஷயம். அதே விஞ்ஞான வளர்ச்சி ஆக்கத்துறைக்கும் இருக்கு, அழிவு விஷயத்துக்கும் இருக்கு. இது அப்ப அந்த அறிவு வந்து தீர்க்கமான அந்த வளர்ந்த அந்த நிலை வந்து என்ன ஆகும்?
நல்லதுக்கு பயன்படுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த அறிவுத்திறன் அப்ப சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தான்ல போய் ஏன் விளையாட முடியல? ஏன்னா அங்க நடக்கிற அந்த போர், அங்க குண்டு போடுறாங்க. உக்ரைன்ல இன்னும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியா போக முடியல. அங்கங்க பிரச்சனைகள். ஆப்கானிஸ்தான் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. நிறைய நாடுகள் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இது மாதிரி பயமுறுத்துற நாடுகள் பல இருக்கு. ஈரான், ஈராக் இன்னும் முழுக்க ஓஞ்ச பாடில்ல. பிரச்சனைகள், போர் ஓஞ்ச பாடில்ல. சோ இது மாதிரி பல நாடுகள். இது எல்லாமும் அறிவின் வளர்ச்சி தானே. ஏன் அறிவின் வளர்ச்சி வந்து நல்லதுக்கு ஏன் பயன்படுத்தல? அழிவுக்கு ஏன் போகிறது? ஏன்னா அங்க என்னோட நாடு, நான், என்னோடது அப்படிங்கிற அந்த அந்த பற்றுதான், இந்த பற்றுதான் காரணம். அதாவது தனி மனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் பாசம் மட்டும் இல்லாம அது எங்க வருது? என்னோட நாடு, எங்களோடது, நாங்க, என்னோடது. அதுல அந்த விரிந்து ஓருலக ஆட்சியா இல்லாத காரணத்தினால அந்த அந்த தனி மனிதனின் சுதந்திரமும் போய் அங்க என்ன ஆகும்? அவனுடைய அந்த மக்களுடைய இந்த வாழ்க்கை முறையும் பாதிப்படைந்து இன்னைக்கும் ஜப்பான்ல லேட் 1940s 2 உலகப்போர் நடந்தது இல்லையா? அதுதானே சாமிஜிய வந்து ரொம்ப வருத்தமடைய செஞ்சது. சோ அந்த உலகப்போர் நடந்த அந்த இதுல இன்னைக்கும் வந்து விவசாயம் பண்ண முடியாது. அங்க இருக்கிற குழந்தைகள் பிரச்சனைகளோட நிறைய பிரச்சனைகளோட பிறக்குறாங்கங்கிறாங்க. எத்தனை பாதிப்பு இருக்கு பாருங்க. சோ அந்த விதத்துல என்ன பண்ணணுங்கிறாங்க? அடுத்தது என்ன செய்யணுங்கிறாங்க? இதுக்கெல்லாம் தீர்வு சொல்றாங்க. இதுக்கு தீர்வு சாமிஜி. இந்த பொது ஆட்சி வருதுன்னா அப்படியே அதோட சொல்லிடல. பிரச்சனைகளை மட்டும் பேசல. தீர்வு என்ன? சாமிஜி பாடல் எப்போதுமே பாத்தீங்கன்னா, முதல் 4 வரிகள் வந்து அந்த விஷயத்த பத்தி இருக்கும். அதுக்கு அடுத்த 4 வரிகள் வந்து அதற்கான தீர்வை பத்தி இருக்கும். அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு 4 விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது முதல்ல வந்து குழந்தைகள் வந்து பொது சொத்தாகணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் பொது சொத்தாகணும் அப்படின்னா பெற்றோரே வளர்க்கணும். பெற்றோர் வளர்க்கணும்னா எப்படி வளர்க்கணும்? அது பெற்றோர் வந்து என்ன பண்ணணும்? குழந்தைகள சமுதாயத்திட்ட குடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அயல் நாட்டுல நம்ம நிறைய பார்க்கிறோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு கோதையம்மா அவங்க இப்ப யுஎஸ்ல இருக்காங்க. சோ அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அந்த இது இது மாதிரி குழந்தை வளர்ப்பு திட்டம் வந்து அந்த நாடுகள்ல வந்து நடக்கிறது. நார்வேல அப்படி நடக்கிறாங்கிறத நம்ம கேள்வி பதில்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். சோ அங்க வந்து குழந்தைகள் வந்து பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து இதுல கொண்டு விட்டுறாங்க. டே கேர்ல கொண்டு சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தைகள் வந்து சமமாக நடத்தப்படுகிறார்கள். பணக்கார குழந்தைங்க, பணம் இல்லாத குழந்தைங்க அப்படிலாம் கிடையாது. எந்த இதுவும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் குடுத்து, இந்த குழந்தைகள் வந்து அந்த எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறது. அந்த 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 வளர்ப்பு முறையே வந்து ஆச்சரியமா இருக்கு. சோ இதுதான் குரு கண்ட கனவா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி அடுத்தடுத்து இதுக்கு அடுத்தது 13, 15 வயசு வரைக்கும் குழந்தைகள் அதுக்கப்புறம் தனியாக குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. சோ எவ்வளவு விஷயம் பார்ப்போம். அப்ப முழுக்க முழுக்க சமுதாயத்தில் உயர்ந்த நல்ல நிலையில் இருக்கிற தலைவர்கள், அந்த நல்ல நிலையில் இருக்கிற சாமானியர்கள், அதாவது சான்றோர் பெருமக்கள் வந்து இந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறாங்க. அப்ப குழந்தைகள் அவர்களோட வழியில பின்பற்றும் போது நிறைய விஷயம் தெரிஞ்ச, அறிவில் சிறந்த, ஆற்றல் மிகுந்த, ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே சாதனை குழந்தைகளாக அங்க வளர்க்கப்படுகிறது. இந்த நிலை வந்து உலகம் முழுக்க வரணும். இப்ப உலகம் முழுக்க இந்த நிலை வரும் பொழுது இது நம்ம கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிராக்டிகலா அப்படி ஏத்துக்கிறது நமக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இது உலகம் முழுக்க வரும் பொழுது இது வந்து நமக்கு உலக சமாதானம் நமக்கு சாத்தியமாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொது சமையல் இருக்கணுங்கிறாங்க. என்னோட சிஸ்டர் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்ல. வேலை அந்த மாதிரி இருக்கு. கோவிடுக்கு கோவிடுக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எ- எல்லாருக்குமே வந்து வேலை செய்யற நேரம் வந்து நான் ஒரு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எல்லாருக்குமே வந்து வேலை செய்யற நேரம் வந்து அதிகமாயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் கேர், பர்சனல் ஒர்க், ஃபேமிலி டைம் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே. சோ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ப என்ன ஆகும்? சமைக்கிறதுக்கு டைம் இல்ல. சமையல் ஒரு ஆள் வந்து குக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி கிடைச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சோ இது வந்து பாருங்க நம்ம சாமிஜி எவ்வளவு அழகா இந்த பொது சமையல் இதனால மட்டும் இல்ல. ஏன்னா
நம்மளுடைய அந்த அறிவு ஆற்றலை வந்து நல்லா இன்னும் விரிந்து சமுதாயத்துக்கு பயன்படுத்தலாமே. அப்ப நமக்கு அந்த மாதிரி இல்லாம என்ன சொல்றாங்க, பொது சமையல் முறை வரணும் அப்படிங்கிறாங்க. 200 பேர்களுக்கு ஒரு சமையல் கூடம் ஏற்படுத்தி, அவர்களிலே 20 பேர் ஒரு நாளைக்கு என முறையாய் சமையல் செய்வார். உணவு வகை திட்டங்கள் வாரா வாரம் உருவாக்கி, அதன்படியே அன்று அன்று ஒழுங்காக உலகெங்கும் சமைத்து உண்பார். வரும் நாளில் காய்கறிகள், பழத்தோட்டங்கள் வளர்ந்து செழிக்கும். திருட்டுக்கு இடமில்லாமல் எப்படி முடிக்கிறாங்க பாரு, திருட்டுக்கு இடமில்லாமல் ஞானக்கலைஞர் பாடல்ல கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து கிளவுட் கிச்சன் ஒரு 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 இது வந்திருக்கு. சோ அவங்க வந்து இது மாதிரி ஏஜ்டு பீப்புள், ரிட்டையர்ட் பீப்புள் அவங்களுக்குன்னு சொல்லி நானா நானி அப்படிங்கிற ஒரு இடம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தனி வீடு, எல்லாரும் வந்து தனி வீடு. ஆனா ஒரு சமையல், ஒரு கிச்சன் தான். இது இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து வயதானவர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு பொது சமையல் வரும் பொழுது அந்த அறிவு, அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே வந்து வேற விஷயத்துல திருப்பி அது உலக சமாதானத்துக்கு ஒரு விதையாக இன்னும் பல இடத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற விதத்துல நம்ம வந்து இதையும் நம்ம வந்து அமைதி கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு தடவை பார்த்து இதையும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க சாமிஜி. அது மட்டும் இல்லாம எதுக்கு பிறந்தோம், எங்க இருந்து வந்தோம், நம்ம என்ன என்ன காரணத்துக்காக வந்திருக்கோங்கிற அந்த அந்த உணர்வு அதுக்கு நம்ம திரும்பும் பொழுது ரயில் வண்டி ஓடணும்னா என்ன ஆகும், 2 தண்டவாளம் இருக்கு இல்லையா, அது போல மனிதனுக்கு இந்த வாழ்க்கைக்கு சரியான முறையான நெறியான வாழ்வை கொடுக்கக்கூடியது எதுங்க, இறையுணர்வும் அறநெறியும் தான். அப்ப இறையுணர்வு அறநெறியும் இணைந்த வாழ்வில் தான் தனி மனிதருக்கு சமுதாயத்துக்கும் எல்லா வளங்களுமே நமக்கு கொடுக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் தினம் தினம் நம்ம என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல மனவளக்கல பேச்சுக்கள் போயிருக்கிறதா சொல்றாங்க. 80 லட்சத்தை தாண்டியாச்சு, 88 லட்சத்தை தாண்டியாச்சுன்னு சொல்லி நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். ஆஹ் கிட்டத்தட்ட 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம ரீச் பண்ணிடுவோம். சோ இத்தனை பேரும் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சிகளை அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் நம்ம செய்யும் பொழுது ஒழுக்கம், கடமை, ஈகைங்கிற அறநெறிய வாழ்வில் நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், மன தூய்மை, வினை தூய்மை, கருமைய தூய்மை, குணநல் பேறு பெற்று முழுமை பேறு அடைவோம் இல்லையா. அந்த முழுமை பெற்ற நிலைக்கு இந்த உலகத்தையும் நம்ம தயார் செய்யற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து இந்த வாழ்த்து தான். சோ அந்த ஆன்மீக நாட்டத்தோடு வாழ்வதற்கு ஏற்ற எங்கள் நாடுன்னு பிரித்து இந்த பிரிவு இல்லாத உலக பொது ஆட்சி நமக்கு கிடைக்கிறதுக்கு முதல்ல நம்மள என்ன சாமிஜி சொல்லிட்டாங்கல்ல, தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தனி மனிதனான நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சிகளை முழுமையாக செய்து நாம் அமைதி கண்டு நமக்கு சாமிஜி கொடுத்த இந்த தத்துவங்கள் எதுக்கு நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறோம், திரும்ப திரும்ப சமுதாயத்துல அதாவது பிரபஞ்ச களத்துல அழுத்த பதிவாக்குறோம். அழுத்த பதிவாக்கும் போது எங்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற வேண்டும். அப்ப அவங்க அத்தனை பேருக்கும் அந்த பதிவு, அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஊடுருவும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப அந்த இப்ப அவங்க அதாவது உலகத்தை ஆடுறதுக்கு ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு தலைவருக்குள்ளேயும் மாற்றம் வேணும், மாற்றம் வரணும். யாருக்குள்ளயும் இந்த பகைமை இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும் சொல்லி ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வருது. அந்த விதத்துல எல்லாமே எல்லாருக்கும் பொது, எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலை வரும் பொழுது குரு கண்ட அந்த கனவு கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து இந்த உலகம் புது ஆட்சி வளருவதற்கும் உலக சமாதானம் வருவதற்கும் சேர்ந்து நாமும் உயர்ந்து குருவின் கனவாய்களின் நினைவாக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.